வணக்கம் மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இருக்கிறது 5th ஃப்ளவர் எக்ஸிபிஷன்ஸ் சூக்குவாக்கிஃபில் இருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ஃப்ளவர் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு வாங்க போய் பார்ப்போம். அதாவது மக்களே, இங்கே பூக்களோட கண்காட்சி எப்படி இருக்குது பாருங்கள். சூக்குவாக்கிஃபில் அவ்வளோ அருமையாக இருக்குது, அட்டகாசமாக வச்சுருக்காங்க. அதாவது நம்ம பார்க்கில் பார்க்குற மாரி ஒரு செயற்கையாக ஒரு ஃப்ளவரை வந்து இந்தளவுக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்குமாங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. வாங்க பார்த்துட்டே போகலாம். மக்களே, இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பூக்களோட ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது பாருங்கள். லைட்டிங்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பயங்கர ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம ஊர் ஜெவந்தி பூ மாரி இருக்குது, எல்லோ கலரில். கலர் கலராக பூக்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டெக்கரேஷன் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக ஒரு பியூட்டிஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கட்டும், சுற்றிலும் உள்ள பூக்களோட அரேஞ்ச்மெண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு. இது வந்து இப்போ சூக்குவாக்கிஃபில் நடந்துகிட்ருக்கு இந்த பூக்களோட கண்காட்சி. நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க எல்லோரும் வாங்க. சூக்குவாக்கிஃபில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பசங்களோட வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துலையும் அந்த பூக்களோட பிளான்டிங்லாம் வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சரியா? மக்களே, நம்ம ஊர் செம்பருத்தி பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது இங்கே வந்து செம்பருத்தியோட பிளான்டிங் நிறைய வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் இங்கே நிறையாவே இருக்குது. செம்பருத்தி பூக்கள் பாருங்கள், செம்பருத்தி பிளான்டிங் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பிளான்டிங்கே இங்கே நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா வில்வம் மாரியே இருக்கும், ஆனால் இது வந்து வில்வம் கிடையாது, இது வந்து ஜாஸ்மின். இங்கே வந்து கத்தாரில் நிறைய பிளான்டிங் பண்ணுறாங்க. இந்த பூக்கள் கண்காட்சியில் பிளான்டிங் ஃபார்மும் இங்கே வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ பாருங்கள், இதான் நான் மல்லிகைப்பூ செம்மையாக இருக்குது. அப்படியே வில்வம் மாரியே இருக்குது அந்த இலை, ஆனால் மல்லிகைப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் செடி, மா இலை நம்ம பார்த்தாலே தெரியும். ஆனால் கத்தாரில் மாங்காய் மரம்லாம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு 6 மாதம் இந்த குளிர் சீசனில் வந்து நிறைய பிளான்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க. இங்கே வாங்க சூக்குவாக்கிஃபில் இந்த பூக்கள் கண்காட்சியில் நீங்கள் பிளான்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. பாருங்கள், வாழை மரம், வீட்டில் என்னென்ன பிளான்டிங் வளர்க்கலாமோ அதுக்குள்ளே பிளான்டிங் இங்கே இருக்குது. மக்களே, சூக்குவாக்கிஃபில் நீங்கள் வீக்கெண்டில் வந்து இந்த பூக்கள் கண்காட்சியை பாருங்கள். இந்த பூக்கள் கண்காட்சியில் உள்ள சுற்றியில் உள்ள நிறைய கவுண்டர் ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பிளான்டிங் பற்றி உள்ள இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டு இங்கேயே சேல் பண்ணுறாங்க. இந்த பூக்கள் கண்காட்சி வந்து நைட்டு 8:30 மணியோட க்ளோஸ் ஆகிடும். முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்து சில்ட்ரன்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மக்களே, நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய தோசை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. கத்தாரில் ஒரு சீஸ் தோசை எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது கத்தாரோட பாரம்பரிய தோசைன்னு சொல்லலாம். நம்ம வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ற ஒரு மாவு தோசை மாரி இல்லாமல் இது வந்து ஒரு சீஸ் தோசைன்னு சொல்கிறாங்க. இந்த தோசை வந்து அவங்க வந்து இங்கே கத்தார் சூக்குவாக்கிஃபில் ரெகுலராக வர டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்லாம் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்ல முடியும். நம்ம கத்தார்னாலே இங்கே சூக்குவாக்கிஃப் வந்தாலே இந்த தோசை சாப்பிடாமல் யாருமே போக மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான தோசைன்னு சொல்லலாம். இவங்க அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷனாக, இவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கோட இதை ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த தோசையை. இந்த தோசையில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்கு வேணும்னா எக்கு தோசை உங்களுக்கு பண்ணித்தராங்க. இதில் வந்து சாக்லேட்ஸ் வேணும்னா சாக்லேட் நியூட்ரலாக போட்டு தோசை பண்ணுறாங்க. அதில் ஒரு டேஸ்டியான தோசைன்னு சொல்லலாம். இதில் மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வேணும், அதாவது நம்ம ஊரில் நம்ம வந்து தோசைன்னா நம்ம வந்து ஒரு இட்லி மாவில் தான் நம்ம பண்ணுவோம், அரிசி மாவில். இவங்க பண்ணுற தோசை வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் சீஸ் எப்படி தடவுறாங்கன்னு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாட்டில்
ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டாகவும் அங்கேயே இருக்குது. அது வந்து எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் பாருங்கள். நம்ம சாப்பிட்ற தோசை அதே ஒரு கல்லில் வச்சு தான் இந்த தோசையும் செய்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள மிக்சட் ஐட்டம் தான் வந்து வித்தியாசப்படுது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.